கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பனி தூவுகிற குளிர்ச்சியான காலை நேரத்தை தந்து அவரை ஆராதிக்கும்படி ஜீவனோடும் சுகபலத்தோடும் அவருடைய சன்னிதானத்திலே உங்களை கூட்டி சேர்த்து ஆண்டவர் பார்க்கிறார். இந்த நேரத்திலே அவர் இன்ப சமூகத்திலே இருந்து அவரை காண வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு அவருடைய சமூகத்திலே நன்றியறிந்த உள்ளத்தோடு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வாருங்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உமது இன்ப சமூகத்திலே வந்து ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த இரக்கத்திற்காக தயவுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். காலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன நேச தகப்பனே, உம்மை கண்டுகொண்ட மனநிறைவை ஏழை பிள்ளைகளாகி எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் கிருபையினால் முடிசூட்டி எங்களை நடத்துகிறீர். எத்தனை பெரியவராக ஆண்டவரே வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே முகநூல் வாயிலாக பின்பு இணையதள வாயிலாக செவிமடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற எங்கள் கல்வாரி திருச்சபை குடும்பங்கள் மற்ற உறவுகள் யாவரையும் ஆண்டவரே உமது கனிவான பார்வையிலே வைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உற்சாகத்தை தாரும் ஆண்டவரே, உற்சாகத்தை தாரும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உமது பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். 77வது பாடலை பாடுவோம். இவரே பெருமா அல்லவே பூமான், இவரே பெருமா கவலைக்கிடங்கொடு தரியா வெறு பலவினையாதுமே தெரியா புவன மீது நமக்குரியா இவரே பெருமா குருடர்களுக்கு உதவும் வழியா கருமை இருளை நீக்கும் ஒளியா இருக்கு தலம் வழியா இவரே பெருமா பலவினை தீர்க்கும் சொல்லும் வலமையில் மிக்க விபகாரி குலத்துக்கும் நல்ல உபகாரி இவரே பெருமா அரண் செய்வதினில் ஒரு சித்தன் கொடுமரம் விடுபவர் கருள் முக்தன் இங்கே இறந்தோம் குயிரியும் கர்த்தன் இவரே பெருமா
இவரே பெருமான். புன்னுலகந்தனில் வாழ்யோக அருள் துண்ண உலகில் நன்மை தேகன் நம்மால் தன்னை அளித்த ஒரு தியாகன் இவரே பெருமா. மற்ற பேரல்லவை பூமான் இவரே பெருமா. 138 சங்கீதம் 220 பக்கம். என் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துவேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுமொழி அருளினீர், என் ஆத்மாவுக்கு பலமளித்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை மேன்மை உள்ளதென்று அவர்கள் கர்த்தரின் வழிகளை பற்றி பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்தை அடக்கும்படி உமது கரத்தை நீட்டுவீர். உமது வலதுகை என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரம் உண்டாக்கினவற்றை கைவிடாதேயும். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே. ஆமேன். அன்பானவர்களே, அமருங்கள். முதல் வேத பாகம் எபிரேயர் 11:8-16. எபிரேயர் 11:8-16. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 முடிய. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவள் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்பதே. முதல் வேதபாகம் வாசித்து முடிந்தது. அன்பானவர்களே, இரண்டாம் வேதபாகம் மேத்யூ காஸ்பல் 19ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வசனங்கள் வரை. மத்தேயு 19:27 முதல் 30 வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடம், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்க, இயேசு அவர்களிடம், யாவும் புதிதாக்கப்படும் காலத்தில் மனுஷகுமாரன் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது
தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் பல மடங்கு பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோரும் பிந்தினோர் அநேகர் முந்தினோரும் ஆவார்கள் என்றார் என்பதே. வசனத்தை வாசித்து கேட்டனா நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியின் கர்ப்பமாக உற்பவித்து கண்ணுமேல் இடத்தில் பிறந்து பொந்துவின் பிளாத்திங்கில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர் திறந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர வைத்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். எல்லார் மனசிலேயும் உள்ள ஒரு கேள்வி, எல்லாருடைய மனதிலேயும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. என்ன கேள்விமா? எல்லார் மனசுலேயும் இருக்கிற கேள்வி. 19:27 படிங்க. மாத்தியு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். தலைவணங்கி ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எல்லோருடைய அடிமனதிலும் இருக்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே உன்னுடைய சீடனுக்கு வந்ததில் சந்தேகமில்லை, வியப்பில்லை. எனக்கு என்ன கிடைக்கும்? ஆலயத்திற்கு போகிறேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? வேலைக்கு போகிறேனே, எனக்கு என்ன கிடைக்கும்? இவர் வார்த்தையை சொல்லி நம்பி போகிறேனே, என்ன கிடைக்கும்? இப்படி பல கேள்விகள். எல்லா கேள்விகளுக்கும் உம்மிடத்தில் விடை உண்டு சுவாமி. எங்களோடு பேசும். விடை தெரிந்த பிள்ளைகளாக, வாழ்வின் விடையறிந்த பிள்ளைகளாக, வழியறிந்த பிள்ளைகளாக நாங்கள் திரும்பி செல்ல உற்சாகப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கேள்வி கேட்பதிலே நம்ம ஆளை குறை சொல்லவே முடியாது. அப்படிதானே? நம்ம ஆள்லாம் பீட்டர் தான், பேதுரு தான், நம்ம வேறு யாரையும் சொல்லலை. எப்போதுமே கடவுளிடத்துல நிறைய கேள்வி. ஆண்டவர்கிட்ட ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும் அந்த கேள்விகளெல்லாம். ஆண்டவரே, ஒரு சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? இது ஒரு கேள்வியா? யோசிச்சு பாருங்க. கேள்வியிலே தப்பு இருக்குது. ஏன்னா இவர் சுத்தமானவர், ஒரு சகோதரன் இவர்கிட்ட குற்றம் செய்வார், அவருக்கு நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்னு. நம்ம பர்ஃபெக்ட்ன மாதிரி முதல்ல கேள்வி தப்புன்னு கடவுள் சொல்லலை. அந்த டாபிக் அதுக்குள்ளே போகலை. 7-70 தரம் மன்னி. இப்படி நிறைய கேள்வி அடிக்கிட்டே போகலாம். அவன் காரியம் என்ன? நான் சாகிறது சரிதான், அவனுடைய காரியம் உன் வேலை என்னப்பா? அதை மட்டும் பாரு. அப்படிதானே? நான் வரும் அளவும் அவன் இருக்க எனக்கு சுத்தமான உனக்கு என்ன? மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்தவன் பற்றி என்ன நீ கேட்குற? ஆண்டவர் அழகாக சொன்னார். இங்கேயும் கேள்வி, இப்படி நிறைய கேள்வி இருக்கு வேதத்தில். பேதுரு, அன்பானவர்களே, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கில இலக்கியத்திலே, நாடக உலக இதிலே பிரசித்தி பெற்ற அழியாத புகழுக்குரிய வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்றார், எல்லா பிரச்சனைகளுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் a root of all problem. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு, சும்மா இல்லை. அப்படியே உட்கார்ந்துருக்கிற உங்களை என்னெல்லாம் பார்த்துட்டு சே அப்படி நினைக்கவே முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் என்ன வரும்? என்ன வரும்? காய்ச்சல் வருமா? எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் ஏமாற்றம் வரும். பிரியமானவர்களே, எதிர்பார்ப்பே எனக்கு இல்லை, எனக்கு எப்படி ஏமாற்றம்? எதிர்பார்ப்பு இருக்குது அவனுக்கு.
ஆகவே அவன் கேள்வியை கேட்கிறான். முதலாவது கூப்பிடுகிற சந்தர்ப்பத்திலே அவன் தன்னை உணரணும். ராத்திரி முழுசும் அவன் மீனவர் தானம்மா, ராத்திரி முழுசும் மீனை ட்ரை பண்ணிட்டு இருந்தான். கிடைச்சா? கிடைக்கல. ராத்திரி முழுசும் ட்ரை பண்ணான், கிடைக்கல. வந்தார், அந்த பக்கம் போடு பாவலே அப்படின்னாரு. எங்களுக்கு தெரியாதா? நாங்களே கடல்லே பிறந்து அங்கேயே வாழ்ந்து. வார்த்தையை அப்படியே நம்பினான், விசுவாசிச்சான், போட்டான். வலை கிளிய தவிர யாக்கோபு யோவான் அவளாத்தையும் கூப்பிட்டான், வலையை அப்படியே எடுத்தான். எடுத்தது மட்டுமில்ல, சரண்டர், அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்தான். விழுந்து, ஆண்டவரே, ஐயரே, எங்களை விட்டு தள்ளி போவோம், நான் பாவி, வா உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் அப்படின்னு கூப்பிட்டாரு. எல்லாவற்றையும் விட்டு விட்டு உடனே அவர் பின்னாடி போனாங்க, வந்தாங்க. இப்போ பாருங்க, அவனுக்கு உள்ள மனசில் என்ன கேள்வி பாருங்க. எல்லாவற்றையும் விட்டு விட்டு எங்கள் தொழில், எங்கள் பிழைப்பு, எங்கள் வருமானம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே, என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில்லி கொஸ்டின் கேட்குறான். அவர் பெரியவர். இன்னொரு டெக்ஸ்ட் படிச்சிங்களாம்மா? இன்னொரு டெக்ஸ்ட், அதில் ஒரு ஆள் இருக்கிறார், அப்படிதானா? ஆபிரகாம். போ அப்படின்னாரு, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரா? நினைச்சாரா? கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல. போற இடமே தெரியாது, கடவுள் போ சொல்றாரு, அவ்வளவுதான். அப்படியே போனார் விசுவாசத்திலே. எதிர்பார்ப்பு இல்லை, உயரிய எதிர்நோக்கு. அப்படியே சரண்டர் போனார். என்னது? அழியாத இடம், நிலையான இடம், கிடைக்காத வேறு, அதிலே மனது வைத்து ஆண்டவர் பரம தேசத்தை சொந்தமாக்கி கொள்ள போகிற பரம தேசத்தை. இது டெம்பரரி தானே. அவர் நல்ல அந்த விஷன் இருந்திருக்கு அவருக்கு. பாருங்களேன், ஆண்டவர் பரலோக, நம்முடைய ஜனசமூக ஸ்லாக்கியம் பரலோகத்தில் இருக்கிறது, இங்க இல்ல, இந்த உலகத்தில் இல்ல. பிரியமானவர்களே, எனக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்கும்போது கடவுள் சொல்லுகிறார், அழகான பதில் சொல்லுகிறார். மற்ற இடம் மாதிரி அவனை ட்ராப் பண்ணி பேசலை. உடனே, எப்பா, சிங்காசனத்திலே நான் வீற்றிருக்கும் போது, சிங்காசனத்தில் யாருமா இருப்பா? ராஜா இருப்பார். சிங்காசனம்னா ராஜா தான். அடுத்த வாரம் மட்டும்தான், அதுக்கு அடுத்த வாரம் ராஜாவை வரவேற்க போறோம். கிரைஸ்ட் த கிங், ராஜாதி ராஜாவை நம்ம வரவேற்க போறோம், சந்திக்க போறோம். கிரைஸ்ட் த கிங் சண்டே. பிரியமானவர்களே, சிங்காசனத்திலே நான் வீட்டிருக்கும் போது 12 பேரும் நீங்க உட்கார்ந்துருப்பீங்கப்பா அப்படிங்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியமான வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அப்படி என் பின்பற்றின நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்ததான் விஷயம். அடுத்து என்ன விஷயம்? எதையாவது இழக்க உனக்கு மனசு இருக்கா? எதையாவது இழக்கிறதுக்கு மனசு இருக்காமா? எவ்ரிபடி வாண்ட் டு possess something but nobody willing to lose anything. ஷேக் ஆஃப் கிரைஸ்ட் ஆண்டவருக்காக எதையுமே கொடுக்க இழக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. பிரியமானவர்களே, எல்லாம் சரிதான், ஆண்டவர் சரிதான். ஆனால் இங்கே அழகா சொல்றார் வார்த்தை, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, தகப்பனையாவது, சகோதரியாவது, தாயையாவது, சகோதர சகோதரிகளையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது பல மடங்கு விட்டவன் பல மடங்கு பெறுவான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். அதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான், நிலையான வாழ்வு அவனுக்கு உண்டு. ஆனாலும் யாருக்குன்னு சொல்ல முடியாது, முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர். பிரியமானவர் அதுக்கப்புறம் அழகான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றாரு, அவங்களுக்கு புரியும்படி. தன் இஷ்டத்தை தனபடி கொடுப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு. பிரியமானவர்களே, சுருங்க சொன்னால் இன்றைக்கு காலையிலே கடவுள் நமக்கு தருகிற படிப்பினை என்ன? கடவுள் என்னோடு பேசுகிற, என்னைக்குமே நீங்கள் காலையில் வந்து, காலையில் மட்டும் இல்லை, ஆராதனைக்கு வந்து நீங்கள் எங்கிருந்து கடந்து போகும்போது இன்னைக்கு கடவுள் எனக்கு என்ன படிப்பினை கொடுத்தார்? ஒவ்வொரு நாளும்
கடவுள் உங்களோடு ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக பேசுகிறார். ஜான் ஆஃப் கென்னடியை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அமெரிக்க வரலாற்றில் அமெரிக்காவை புதுமையாக மாற்ற நினைத்தவர். அவருடைய ஸ்லோகம் என்ன தெரியுமா? டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் நேஷன் வாட் யூ டூ ஃபார் த நேஷன். நாடு உனக்கு என்ன செய்தது என்று எண்ணாதே, நாட்டுக்காக நீ என்ன செய்ய முடியும் என்று எண்ணு. அப்படி சொல்லி மக்களை ஒருமுகப்படுத்தினார். கடைசி என்ன ஆச்சு? தன் உயிரே அந்த தேசத்துக்காக கொடுத்தார். சுட்டு கொண்டாங்க ஜான் ஆஃப் கென்னடியை, இல்லையா? சுட்டு கொண்டாங்க. பிரியமானவர்களே, தேசத்திற்காக தன் உயிரே கொடுத்தார். இன்னும் வரலாற்றிலே அவர் வாழுகிறார். பிரியமானவர்களே, இங்கே கடவுளுக்காக இயேசுவுக்காக எதையுமே இழக்க துணிவில்லாத மக்கள், ஆண்டவருடைய மக்கள் கூடவே இருக்கிறாங்களே. 12 பேரும் கூடவே இருக்காங்க. ஆனாலும் இந்த கேள்வி வருது இல்லையா? இன்னைக்கு எப்படி இருக்கு கிறிஸ்தவ உலகத்தில்? எப்படி இருக்கு அரசியல் உலகம்? பதவி, பணம், புகழ், எனக்கு என்ன கிடைக்கும்? ஓடிக்கொண்டு இருக்கிற உலகம் தானே. எனக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது புகழ் வெளிச்சத்தில் நான் இருக்கணும், பணம் ஈட்டணும், பொருள் ஈட்டணும். இப்படிதானே மனித மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கூட இருக்கிறார், என்ன நடத்துறாரு. யோபு எல்லாம் நினைச்சு இமேஜ் பண்ணவே முடியல. அது அந்த யோபு கேரக்டரை பார்த்தீங்கன்னா எல்லாமே இழந்தாலும் என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட எல்லாமே கடவுள் தானே எனக்கு கொடுத்தாரு, கடவுள் தானே எடுக்கிறாரு. பவுலடையர் என்ன சொன்னாரு? இயேசுவை அறிகிற அறிவினையும் மேன்மை நிமித்தம் எல்லாவற்றையும் குப்பை என்று நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, சாவு எனக்கு ஆதாயங்கிறார். யாரும் சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, கடவுளோடு உள்ள உறவு கடவுள் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. ஆண்டவரே உண்மைதான் நான் பார்க்கிறேன், ஆண்டவரே உண்மை பார்க்கிறேன், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. என் ஆண்டவர் எனக்கு போதும். இயேசு போதும் என்ற பாட்டு பாடுறேன், உதட்டில் பாடுறேன், உள்ளத்தில் 1000 காரியங்களை எதிர்பார்த்து கொண்டே பாடுகிறேன். எதிர்பார்ப்பு வேண்டாம் பிரியமானவர்களே. சில நேரம் அது ஏமாற்றமாகும். ஆண்டவரே உமது ஆணி பாய்ந்த கரங்கள் போதும், கடலில் மேல் நடந்த கரங்கள் பாதங்கள் போதும், எனக்காக நீர் செய்கிற அற்புதங்களை நிகழ்த்துகிற நீர் எனக்கு போதும், ஆச்சரியமாக நடத்துகிற நீர் எனக்கு போதும் என்று சொல்ல ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஊக்கப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, மோஸ்ட் ப்ரீஷியஸ், உனக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த முத்துக்களை வாங்குவதற்கு ஒப்பாகும் பொக்கிஷம். ஆண்டவர் தான் அந்த பொக்கிஷம். இயேசு எனக்கு போதும், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். என் தேவைகளை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அவருக்கு தெரியும். எது எனக்கு தேவையோ அது அவருக்கு தெரியும், அவர் பார்த்துக் கொள்வார். அந்த மனநிலை யாருக்கிட்ட இல்லை. என்னையும் சேர்த்து என்ன கிடைக்கும்? அங்கே அவரை போய் பார்க்கணும். என்ன கிடைக்கும் நமக்கு, இல்லையா? எல்லா விதத்திலுமே எக்ஸ்பெக்டேஷன். வில்லியம் கேரி சொல்வார், attempt great things for God, expect great things from God அப்படிப்பார். இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தா அது கூட தவறு. ஆண்டவரிடத்தில் பெரிய காரியங்களை செய்யுங்கள், ஆண்டவரிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஒருவேளை நித்திய ஜீவன் அது பெரிய காரியம் தானே, அதை எதிர்பார்க்க அறிவுறுத்துகிற வார்த்தையாக இருக்கலாம். பிரியமானவர்களே, கடவுளோடு வாழுகிற வாழ்வு எனக்கு போதும். ஆண்டவரே நித்திய ஜீவன், பரமராஜ்யம் உம்மோடு உள்ள ஆண்டவரே, அந்த கிருபையாக நீர் தருகிற இடம். ராஜாவே சிங்காசனத்திலே வீட்டில் இருப்பார். கிறிஸ்து ராஜா சிங்காசனத்திலே வீட்டிருப்பார். நமக்கு தருவார், எல்லாம் தருவார். ஆண்டவர் பேதுரு கேட்டது போல நாமும் கேட்காதபடி ஆண்டவரில் உண்மையான நம்பிக்கை வைத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஆண்டவரே, ஆலயத்திற்கு வந்து பாத அண்டையிலே அமர்ந்து உம்மை ஆராதித்து செல்கிறேன். எல்லாம் உமக்கு தெரியும்.
என் தேவையெல்லாம் உமக்கு தெரியும். இழப்பதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கு ஆண்டவரே? எல்லாம் இழந்து நிற்கின்றேன். உமக்காக நான் எதையும் இழப்பேன். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் என்ற நிலையிலே ஆண்டவரை பார்ப்போம், அவரை பிரதானப்படுத்துவோம். அவருடைய வழிநடத்துதல், ஆச்சரியமான வழிநடத்துதலை பிரதானப்படுத்துவோம். நீங்கள் எல்லாரும் சுகபலத்தோடு காலையில் உங்களை கூட்டி சேர்த்துருக்கிறாரே, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? நினச்சி பாருங்கள், எத்தனையோ பேரை ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு, வர முடியல. அன்பானவர்களே, உங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் முடிசூட்டி காலையிலே உற்சாகத்தோடு அழைத்து வருகிறார். எங்களையும் உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய சன்னிதானத்திலே இயேசு போதும், அவருடைய பாதம் போதும். அந்த நம்பிக்கையிலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொரு நாள் தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாக ஆண்டவர் வழி நடத்தி காப்பார். அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுவோம். மீண்டும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று 374வது பாடலை பாடுவோம். 374வது பாடல். நாதனே துங்கமை வேதனை பொங்குனர், நாதனே துங்கமை வேதனை பொங்குனர், காதலுடன் தூய தூய தோளுரிய பாரம் ஒன்றே வேண்டும். சீரும் புயலின வாரிதி பொங்கிட, சீரும் புயலின வாரிதி பொங்கிட, பாரில் நடந்த பொன்னி மேல் நடந்த உம் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசத்தைலத்தை, வீசு கமல் கொண்ட வாசத்தைலத்தை, ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பொற்பாதம் வந்தே வேண்டும். போக்கிடமற்றையும் ஆக்கினையாவையும், போக்கிடமற்றையும் ஆக்கினையாவையும் நீக்கிடவே மர தூக்கில் நடந்த நற்பாதம் ஒன்றே வேண்டும். நானிலத்தூய வானிலை தேரவல், நானிலத்தூய வானிலை தேரவல், ஆணி தூளை தீட தானே கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். பாதம் அடைந்தவர் காதரவாய் பீர, ஆதரவாய் பீர சாதம் அருள் இயேசு நாதனே என்றும் உன் பாதம் ஒன்றே வேண்டும். ஆளினில் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பொருள்மயமான இந்த உலகத்திலே உமது அருள்மயமான பாதமே எங்களுக்கு போதும் என்று பக்தன் எழுதினதை பாடினோம் சுவாமி. எத்தனை மகத்துவமுள்ள பாதம் அது ஆண்டவரே! இந்த உலகத்திலே உமது பாதப்படியில் இருப்பதே பாக்கியமாக எண்ணுகிற பிள்ளைகள் சுவாமி. பொல்லாத இந்த உலகத்தின் புகழ் வெளிச்சத்திற்கு ஆண்டவரே, பதவிக்கு பணத்திற்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று தேடுகிற மனிதர்கள் மத்தியிலே எங்கள் ஆண்டவர் நடத்துகிறார். அவர் போதும் எனக்கு என்ற மனநிலையிலே பக்குவப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள ஒரு புதிய தரிசனத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. பேதுரு போல எனக்கு என்ன கிடைக்கும், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே என்ற ஆண்டவரே கேள்விக்கு
ஆண்டவரே, நாங்கள் பாத்திரர்கள் அல்ல சுவாமி, எங்களை நடத்துகிறீர், ஆச்சரியமாக நடத்துகிறீர். ஆண்டவரே, அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆபிரகாமுக்கு இருந்த எதிர்நோக்கு காணாத காரியத்தில் நிச்சயம். எவ்வளவு அற்புதமாக கடவுள் இந்த வயதான நிலையிலும் கூட வானத்து நட்சத்திரங்களை, கடற்கரை மணலை போல எனக்கு சந்ததியை உருவாக்க முடியுமானால் நான் எம்மாத்திரம் என் ஆண்டவர் போதும் எனக்கு என்ற நம்பிக்கையோடு அவர் வார்த்தைக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடந்தது போல நாங்களும் ஆண்டவரே நடப்பதற்கு வேண்டிய பலனை எங்களுக்கு தாரும். இந்த நல்ல நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு மகனுக்காக ஆண்டவரே டேனியல் ஜெயதாஸுக்காக ஜெபிக்கிறோம். ஏழை மகனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எவ்வளோ ஆச்சரியமாக நடத்துகிறேன். உமது பாதத்தின் மேல் ஆண்டவரே ஆர்வப்படுகிற, அக்கறைப்படுகிற மனிதனாக, பிள்ளைகளாக ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்து இன்னும் வாழ்க்கையிலே உயரத்தை எட்டும்படி ஆண்டவர் இந்த பிறந்த நாளிலே அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களையும் நினைக்கிறோம் சுவாமி. திருமண நாளை கொண்டாடுகிற மக்கள், சிறப்பு நாளாக பார்க்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, பொறுப்பெடுத்துக்கொள்ளும். கேட்க வந்த எல்லா நன்மைகளை தாரும். திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதி. ஆங்காங்கே இருக்கிற, வெளிநாடுகளில் இருக்கிற, எங்கிருந்தாலும் சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையை செவிமெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புதிய நம்பிக்கை கொடுத்து, ஆண்டவரே பார்வையை கொடுத்து, ஆன்மீக பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கேட்க வந்த எல்லா நன்மைகளையும் தாரும். குறைகளை பொறுத்து கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே எமது பாதம் அணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னன்னு வேண்டிய ஆகாரத்தை நிகழ்த்தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல பாவங்கள் மணி. எங்களை சோதனைக்குட்படப்படாமல் தீமிந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், தூய ஆவியின் துணையும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.